ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். இந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் 3ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும், முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. எனவே தீவிர முயற்சி செய்ய எந்த வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடியும். 2/7 சுக்கிரன் செப்டம்பர் 19 அன்று 7ஆம் இடமான துலாத்துக்கு சென்று ஆட்சியாகிறார். அதுவரை நீச்சமாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. அதுவும் முற்பகுதியில் மிகவும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கு மாறாக நடக்கும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இருவரும் சுமூகமான உறவு நிலைக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். மாத பிற்பகுதியில் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். மாத முற்பகுதியில் காதல் வாழ்க்கையில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே அனாவசியமான சர்ச்சைகளை தவிர்ப்பது நன்மை. 3/6 புதன் செப்டம்பர் 19 அன்று கன்னிராசிக்கு சென்று ஆட்சியாகிறார். எனவே மாத முதற் பகுதியில் மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை எடுக்காமல் அதன் பிறகு எடுப்பது நன்மை தரும். எனவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் படிப்பு விஷயத்தில் மாத பிற்பகுதி நன்மை தரும். மாணவர்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக மாத பிற்பகுதி அமைகிறது. முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் மாத பிற்பகுதியில் ஒத்துழைக்கும் வாய்ப்பு அதிகம். 4 சந்திரன் 4ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் அமையும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 சூரியன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி எந்த ஒரு முடிவு எடுக்கவும் சிறந்ததாக அமைகிறது. மாத பிற்பகுதியில் குழப்பங்கள் இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 9-12 குரு ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு தேவைக்கு ஏற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 6ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான விருச்சிகம், 10ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும் வாய்ப்பு உண்டு. பழைய கடன்கள் அடைப்படும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் வீடு மனை வாங்குவதற்கு அமையும் வாய்ப்பு அதிகம். இதுவரை நிலுவையில் இருந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வந்து சேரும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மிகவும் மேன்மையாக இருக்கும். இதுவரை முயற்சி செய்து தட்டிப்போன வாய்ப்புகள் அமையும் நேரமாக மாத பிற்பகுதி அமைகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 10-11 சனி 11ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஒரு குழப்பமான சூழ்நிலை, இந்த தொழில் நிலைக்குமா வேலை நிலைக்குமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஆனால் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். உங்களது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும். உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சனி பார்வை உங்கள் ராசியான மேஷம், 5ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது.
உங்கள் நடவடிக்கையாலும் பேச்சுக்களாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களை இரவில் ஓட்டுவதை தவிர்ப்பதும் நன்மை தரும். 6இல் இருக்கும் கேத்துவாலும் 12இல் இருக்கும் ராகுவாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. 12இல் இருக்கும் ராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்க செய்வார். விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 9 காலை முதல் 10-11 வரை. அன்பர்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னியில் மாத முதல் பாதியிலும் பிறகு 6ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். 5இல் இருக்கும் காலம் நீச்ச சுக்கிரன் கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக முதல் பாதியில் போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைய மிகவும் உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி மேன்மை தரும். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு மாத பிற்பகுதியில் அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் மாத பிற்பகுதியில் இருக்கும் முதற் பகுதியில் சச்சரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. 2-5 கூடிய புதன் செப்டம்பர் 19 வரை 4ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 5ஆம் இடமான கன்னியிலும் சஞ்சரிக்கிறார். இதில் மாத முதல் பகுதி செப்டம்பர் 19 வரை மாணவர்களுக்கு மேன்மையாக இருக்கும். மாணவர்கள் ஏதேனும் படிப்பு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டி இருந்தால் இந்த முதல் பகுதியில் எடுப்பது மேன்மை தரும். பிற்பகுதியில் புதன் ஆட்சியாக ஆனாலும் அவர் கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் எந்த முடிவும் எடுப்பதில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். மற்றபடி கடினமாக முயற்சி செய்து படிக்க மேன்மை. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மாத பிற்பகுதியில் மனக்குழப்பங்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பண வரவு தேவைக்கு தகுந்தபடி இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 3 கூடிய சந்திரன் 3ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 4 கூடிய சூரியன் மாத முதல் பகுதியில் 4ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான கன்னியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற் பகுதி மேன்மை தரும். ஏனெனில் 2வது பாதியில் சூரியன் கேத்துவுடன் இணைகிறார். எனவே சில குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படலாம். 7-12 கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க கூடும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேலோங்கும். சிற சொத்துக்கள் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். 8-11 கூடிய குரு உங்கள் ஜென்மராசியான ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 5ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். 9-10 கூடிய சனி 10ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் இதுவரை நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமான உழைப்பு ஒன்று உங்களுக்கு தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற வழிவகுக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும்.
தவிர்க்கவும் முடியாது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவ கணவன் மனைவி விஷயத்தில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். 5ல் இருக்கும் கேத்துவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். 11ல் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 12, 13. அன்பர்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் செப்டம்பர் 19 வரை 3ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 4ஆம் இடமான கன்னியிலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். மாத முதல் பகுதியில் மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் நல்ல முன்னேற்றம் தென்படும். மாத பிற்பகுதியில் புதன் 4ஆம் இடமான கன்னியில் உச்சமானாலும் கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். மாணவர்கள் மாத முதல் பகுதியில் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்க முடியும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் அமையும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 2 கூடிய சந்திரன் 2ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 3ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி பிற்பகுதியை விட மேன்மையானதாக இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மையானது. 12 கூடிய சுக்கிரன் மாத முதல் பகுதியில் 4ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் கேத்துவுடனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பிறகு மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குழந்தைகளுக்கு மாத முற்பகுதியை விட பிற்பகுதி மேன்மையானதாக இருக்கும். ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் சுப விரயங்கள் இருக்கும். அதுவும் பிற்பகுதியிலேயே ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மாத முற்பகுதியை விட பிற்பகுதி சாதகமாக அமைகிறது. திருமணம் பற்றிய முடிவுகள் மாத பிற்பகுதியில் எடுப்பீர்கள். லவ் ரிலேஷன்ஷிப் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். 6, 11 கூடிய செவ்வாய் உங்கள் ராசியான மிதுனத்திலேயே சஞ்சரிக்கிறார். எனவே ஸ்திர சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உடல்நிலையில் உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். 7, 10 கூடிய குரு 12ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சயன சுகம் மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்களும் அலைச்சல்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். திருமண ஏற்பாடுகளை செய்ய இந்த மாதம் உகந்தது. தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மை. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சம்பள உயர்வுக்கான வழிவகைகள் ஏற்படும். உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குரு பார்வை 4ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு.
தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். 8, 9 கூடிய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். சனி பார்வை 11ஆம் இடமான மேஷம், 3ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் இழுபறி இருக்கலாம். 10ல் இருக்கும் மீன ராகுவாலும் 4ல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராசிரம தினங்கள் செப்டம்பர் 14, 15. கடகராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய ராசியான கடகராசியிலேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். எனவே மனநிலை நன்றாக இருக்கும், உடல்நிலையும் நன்றாக இருக்கும். 2 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 2ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் மாத முற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதியை விட முற்பகுதி மேன்மையுள்ளதாக இருக்கும். பிற்பகுதியில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. 3, 12 கூடிய புதன் செப்டம்பர் 19 வரை 2ஆம் இடமான சிம்மத்திலும் அதன் பிறகு 3ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் மாத பிற்பகுதியில் சிறிது முடிவுகள் எடுப்பதில் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம். ஏதேனும் கல்வி வழியில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் மாத முற்பகுதியிலேயே தேர்ந்தெடுத்து செய்வது நன்மை தரும். 4, 11 கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 18 வரை 3ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் அதன் பிறகு 4ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தங்களது முயற்சியால் முன்னேற முடியும். இது மாத பிற்பகுதியில் மிகவும் சாத்தியமாகும். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி ஏற்றமுள்ளதாக இருக்கும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கமுள்ளதாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்ததாக இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடுமனை வாகனங்கள் வாங்க மாத பிற்பகுதி ஏற்றதாக அமைகிறது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். முற்பகுதியில் சிறிது கவனம் தேவை. நீண்ட நாளை ஆசைகள் மாத 2வது பகுதியில் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் மாத பிற்பகுதியில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மூத்த சகோதரர்கள் மாத முற்பகுதியில் ஒத்துழைப்பது கடினம். 5, 10 கூடிய செவ்வாய் மாதம் முழுவதும் 12ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். ஆனால் அவர்கள் கல்விக்காகவோ திருமணத்துக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ விரயங்கள் ஏற்படலாம். தொழில் வகையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையும் கிடைக்கும். 6, 9 கூடிய குரு 11ஆம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்து நன்மையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைபடும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர்.
குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேம்படும். 7-8 கூடிய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் அஷ்டமத்து சனியாக, அதிலும் வக்ரச்சனியாக இருக்கிறார். இது பல வகையிலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் குரு 11இல் வந்ததில் இருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கம் சிறிது குறைவாகவே உள்ளது. எனினும் இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வீண் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை தரும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். போட்டி பொறாமைகள் இருக்கும். இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களது செயல்திறனும் உழைப்புமே கை கொடுக்கும். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனமாக இருக்கவும். பணவரவு சரளமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கவே செய்யும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும், குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். 9இல் இருக்கும் மீனராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு பைரவர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 16, 17. அன்பர்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம் பூரம், உத்தரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற் பகுதியில் உங்களது ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். பிறகு மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான கன்னிக்கு பெயர்ச்சியாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் மன தைரியம் மேலோங்கும். பல வகையிலும் நீங்கள் மேன்மையடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும். 2வது பகுதியில் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2-11 கூடிய புதன் உங்களது ராசியான சிம்மத்தில் செப்டம்பர் 19 வரையிலும் இருந்து பிறகு 2ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரணாக மாத பிற்பகுதியில் நடந்து கொள்ளலாம். மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பண வரவு நன்றாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு கிரகநிலைகள் ஓரளவு சாதகமாக இல்லாமல் இருப்பதால் நீங்கள் எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு குடும்ப நிம்மதியை ஏற்படுத்தும். 3-10 சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான கன்னியில் நீச்சமாக சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். செப்டம்பர் 18க்கு பிறகு 3ஆம் இடமான துலாத்தில் ஆட்சியாகிறார். எனவே மாத பிற்பகுதி பெண்களுக்கு மேன்மை தரும். பெண்களின் தேவைகள் யாவும் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். மாத பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மை தரும். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்த மாத பிற்பகுதி ஏற்றது. லவ் ரிலேஷன்ஷிப் வகையில் அவ்வளவு சாதகமாக இல்லை. அனாவசிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை தரும். உறவை முறித்து கொள்ளுவோமா அல்லது திருமணத்தில் உறவு கொண்டு விடுமா என்று பல வகையில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் வேலை அமைவது கடினம். வேலை கிடைத்தாலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு மந்தமான சூழ்நிலையே இருக்கும். விடாமுயற்சி, தொடர் முயற்சி மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்க வழி உண்டு. தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். முன்னுக்கு பின் முரணாகவும் நடந்து கொள்வர். 4-9 செவ்வாய் 11ஆம் இடமான மிதுனத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சிற சொத்துக்கள் வகையில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும்.
தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம். 4ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இரு இடங்களுக்கும் சனி பார்வை கிடைப்பதால் தாய் தந்தையர் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களிடம் ஒற்றுமை இல்லாத நிலைமை நீடித்து கொண்டே இருக்கும். 5-8 குடைய குரு 10ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வை 2ஆம் இடமான கன்னி, 4ஆம் இடமான விருச்சிகம், 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே பண வருவாய் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைத்து வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். 6-7 குடைய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் கண்டச்சனியாக, அதுவும் வக்ரச்சனியாக சஞ்சரிக்கிறார். மனதளவிலும் உடல் அளவிலும் பிரச்சனைகள் கொடுக்கிறார். காரணம் உங்களது அரைகுறையான புரிதல். எனவே பொறுமையாக யோசித்து செயல்படவும். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம், உங்கள் ராசியான சிம்மம், 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுவதால் தாய் தந்தையர் வகை பிரச்சனைகள் 4-9 சனி பார்வையால் இருக்கவே செய்யும். உங்களது சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 2இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் 8இல் இருக்கும் மீன ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 குடைய சந்திரன் 12ஆம் இடமான கடகத்திலேயே இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. அனாவசிய செலவுகள் ஏற்படவே செய்யும். சூரிய வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 18, 19, 20 காலை 10 மணி வரை. அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையமான புதன் 12ஆம் இடமான சிம்மத்தில் மாத முதல் பகுதி, மாத பிற்பகுதியில் உங்களது ராசியிலும் சஞ்சரிக்கிறார். மனதில் ஒரு பதற்றமும் சஞ்சலமான நிலையும் இருக்கும். இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். போட்டி பொறாமைகள் தொழில் செய்யும் இடத்தில், உத்தியோகம் செய்யும் இடத்தில் இருக்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடமான சிம்மத்தில் இருப்பதால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கலாம். புதன் உங்களது ராசியில் உச்சமாகும் போது கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் வேண்டாத எண்ணங்கள், தேவையில்லாமல் குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. தியானமும் தெய்வீக சிந்தனையும் இந்த குழப்பங்களை மாற்றும். மாணவர்களை பொறுத்த வகையில் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் நினைத்த பாடம் படிக்கும் சூழ்நிலை கிடைக்கும். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் 12இல் இருக்கும் புதன் உங்களது வேகத்தை அதிகப்படுத்துவார். எனவே எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பெற்றோர் பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். 2-9 குடைய சுக்கிரன் செப்டம்பர் 18 வரை உங்களது ராசியான கன்னியில் கேதுவுடன் சேர்ந்து நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். பிறகு 2ஆம் இடமான துலாத்துக்கு மூலத்திற்கோண ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எனவே மாத முதல் பகுதி பெண்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டி இருக்கும். வீட்டிலும் அலுவலகத்திலும் பெற்றோர்கள், பெரியோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி என சமாளிப்பதில் போராட்டமாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு இந்த நிலை மாறும். கலைத்துறையினருக்கும் மாத பிற்பகுதியே மேன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்தது. காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். மாத முற்பகுதியில் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நாம் இவ்வளவு உழைக்கிறோமே, அஷ்டாவதானம் செய்தாலும் நம்மை பற்றி புகழ்ந்து பேச யாரும் இல்லையே என்று மனதில் ஒரு சிறு ஏக்கம் இருக்கும். இது கடந்து போகும்.
உங்களது உழைப்பு ரெக்கக்னைஸ் ஆகும் நேரம் வந்து சேரும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உடனுக்குடன் மருத்துவரிடம் சென்று காண்பிப்பது நன்மை தரும். 3-8 செவ்வாய் 10ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் உங்களுக்கு தொழில் வகையில் போட்டி பொறாமைகள் இருக்கும். நமது உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு சிறு ஏக்கம் இருக்கும். உண்ணும் உணவிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கவும். இஎன்டி சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் வாய்ப்பு உண்டு. 4-7 குரு 9ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து நன்மையை செய்து கொண்டுள்ளார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை உங்கள் ராசியான கன்னி, 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே உங்கள் சுய மரியாதையும் கௌரவமும் மேம்படும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 5-6 சனி 6ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். 6இல் இருக்கும் சனி உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய போவதில்லை. சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. எனவே வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். இருட்டிய பிறகு வண்டிகள் ஓட்டுவதை தவிர்க்கவும். வீண் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கவே செய்யும். தவிர்க்கவும் முடியாது. உங்கள் முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். 7இல் இருக்கும் மீன ராகுவாலும் கன்னியில் இருக்கும் ஜன்மகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் செப்டம்பர் 21, 22. அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 சுக்கிரன் செப்டம்பர் 18 வரை 12ஆம் இடமான கன்னியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். நீச்ச நிலையில் இருக்கிறார். அதன் பிறகு மூல திரிகோண ராசியான துலாத்துக்கு பெயர்ச்சியாகி மலவ்யா யோகம் பெறுகிறார். எனவே மாத பிற்பகுதி மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். மாத முற்பகுதியில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வகையில் செலவுகள் ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு மாத பிற்பகுதி சாதகமாக அமைகிறது. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி மேன்மையாக இருக்கும். காதல் வாழ்க்கை மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு சீராக இருக்கும். ஆனால் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைந்து கேத்துவுடன் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். நம்மை பாராட்டுவதற்கு யாரும் இல்லையே என்று பெண்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஷூரிட்டி போடுவது அவ்வளவு உசிதம் இல்லை. 2-7 செவ்வாய் 9ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பண வரவு சரளமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேன்மை தரும். 3-6 குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் அஷ்டம குருவாக இருக்கிறார். இது ஒரு சாதகமில்லாத அமைப்பு. ஆனால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கடினமாக உழைக்க வேண்டி வரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் வீடு வாங்கவோ எஜுகேஷனுக்காகவோ கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குரு பார்வை
12ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரத்துக்கு விழுகிறது. வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகம் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 4, 5 கூடிய சனி 5ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசி உண்டு. சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். நீண்ட நாள ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். பண வரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. 9, 12 கூடிய புதன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 12ஆம் இடமான கன்னியில் ஆட்சியாக கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். புதன் கேத்து இணைவு உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகளை கொடுக்கும். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் யோகம் ஏற்படும். வெளிநாடுகளிலோ வெளி மாநிலங்களிலோ சென்று படிக்கக்கூடிய யோகம் அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் நினைத்த பாடம் படிக்கும் நேரமாக அமைகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கல்விக்காக விரயங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அமைகிறது. 10 கூடிய சந்திரன் 10ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் நேரமாக அமையும். 11 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 11ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை கொடுக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு தடையை தாண்டி கிடைக்கும் நேரமாக அமையும். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். 6இல் இருக்கும் மீன ராகுவாலும் 12இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் பிரச்சனைகள் இல்லை. கிரகங்களினால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 23, 24. அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 கூடையனுமான செவ்வாய் 8ஆம் இடமான மிதுனத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும், இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும். ஸ்திர சொத்துக்கள் வகையில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்து கொள்ளவும். ஒரு முறைக்கு 2 முறை லீகல் ஒப்பீனியன் எடுத்து எதாக இருந்தாலும் செய்வது நன்மை தரும். 2, 5 கூடைய குரு 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து நன்மையை கொடுக்கிறார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குரு பார்வை 11ஆம் இடமான கன்னி, உங்கள் ராசியான விருச்சிகம் 3ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 3, 4 கூடைய சனி 4ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். 4இல் இருக்கும் சனியால்
சிறு குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கவே செய்யும். எது எடுத்தாலும் ஒரு தடையும் இருக்கும். சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம் 10ஆம் இடமான சிம்மம் உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விழுகிறது. 6இல் விழும் சனி பார்வையால் உங்கள் உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் கடனுக்கு ஷூரிட்டி போடுவது அவ்வளவு உசிதமானது இல்லை. தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யும் இடத்திலும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே உங்கள் கோபத்தை குறைத்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்பட நன்மை. உங்கள் பேச்சாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். 7-12 கூடிய சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான துலாத்தில் மூல திரிகோணத்தில் ஆட்சியாகவும் இருக்கிறார். எனவே உங்களுக்கு சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். மாத முதற்பகுதியில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று அவர்கள் விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர்கள் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். மாத முதற் பகுதியில் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தடைகள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதும் தாமதமாகலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லாமே சீராக அமையும். பெண்களின் தேவைகள் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற்றம் அடைய மாத பிற்பகுதியே உகந்ததாக இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக இருக்கும். மாத பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்தது. காதல் வாழ்க்கையும் ஏனோதானோ என்று இருக்கும். 8-11 கூடிய புதன் செப்டம்பர் 19 வரை 10ஆம் இடமான சிம்மத்திலும் பிறகு 11ஆம் இடமான கன்னியில் உச்சமாகி கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் நினைத்த பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருப்பவர்களுக்கு அதற்கான விசா போன்றவை கிடைத்து படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆனால் குழந்தைகளின் கல்வி வகையிலோ திருமணம் செய்யும் வகையிலோ இதுவரை செய்யாத அளவுக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். 9 கூடிய சந்திரன் 9ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே தந்தை வழி உதவியும் ஆதரவும் உண்டு. 10 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 10ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான கன்னியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்றாக இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மாத முதற் பகுதி நன்மை தரும். பிற்பகுதியில் சிறிது சுணக்கங்கள் இருக்கவே செய்யும். 5இல் இருக்கும் மீன ராகுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம். 11இல் இருக்கும் கன்னி கேத்துவால் கெடுதல் எதுவும் ஏற்பட போவதில்லை. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 25, 26. அன்பார்ந்த தனுசு ராசி தனுசு லக்ன மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 கூடையனுமான குரு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். உங்கள் எதிரிகள் பலமிழப்ப. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உங்கள் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வை 10ஆம் இடமான கன்னி 12ஆம் இடமான விருச்சிகம் 2ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும்.
தவிர்க்கவும் முடியாது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 2-3 குடைய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். எனவே உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இளைய சகோதரர்கள் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்ளலாம். குழந்தைகளின் நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதேபோல் விரயங்கள் அலைச்சல்களையும் தவிர்க்க முடியாது. 5-12 குடைய செவ்வாய் 7ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சயன சுகம் கெட வாய்ப்புண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யமும் அன்பு பாசமும் நிலைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனாவசியமான கோபத்தையும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸையும் தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பது கடினம். 6-11 குடைய சுக்கிரன் மாத முதல் பகுதியில் 10ஆம் இடமான கன்னியில் நீச்சமாக கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான துலாத்தில் மூலத்திற்கோணத்தில் ஆட்சியாகிறார். மாத முற்பகுதியை விட பிற்பகுதி மேன்மையானதாக இருக்கும். மாத முற்பகுதியில் நீர் சம்பந்தமான சிறு உடல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாத பிற்பகுதியில் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கும் மாத பிற்பகுதியே மேன்மையானதாக அமைகிறது. திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்தது. காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். பிற்பகுதியில் ஓரளவு சமாதானம் ஏற்படும். 7-10 குடைய புதன் மாத முதற்பகுதியில் 9ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான கன்னியில் உச்சமாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி மாணவர்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி போன்றவை வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து விரும்பிய இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மாத பிற்பகுதி அவ்வளவு சாதகமாக இல்லை. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்பட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மாத முதற்பகுதி மேன்மை தரும். பிற்பகுதியில் சிறிது சுணக்கங்கள் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படலாம். 8 குடைய சந்திரன் 8ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனதில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கலாம். 9 குடைய சூரியன் 9ஆம் இடமான சிம்மத்தில் மாத முதற்பகுதியில் ஆட்சியாகவும் பிற்பகுதியில் 10ஆம் இடமான கன்னியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். மாத முதற்பகுதியில் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நாளில் இருக்கும் மீன ராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 1, 27, 28, 29. அன்பார்ந்த மகர ராசி மகர லக்ன உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் திருவோணம் அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 குடையுமான சனி 2ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக அதிலும் வக்கரமாக இருக்கிறார். 7.5 சனியில் கழிவு சனி. பட்ட பாடுகள் போதும், கிடைத்த படிப்பினைகள் போதும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த மாதம் பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ வாய் திறக்காமல் அமைதி காக்கவும். உங்கள் நடவடிக்கையிலும் வாய்ப்பேச்சாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். சனி பார்வை 4ஆம் இடமான மேஷம் 8ஆம் இடமான சிம்மம் 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். 3-12 குடைய குரு
5ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கு. குரு பார்வை 9ஆம் இடமான கன்னி 11ஆம் இடமான விருச்சிகம் உங்கள் ராசியான மகரத்தில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். 4-11 செவ்வாய் 6ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் வகையில் கடன் வாங்க நேரிடலாம். வங்கிகள் மூலம் கடன் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. சுக சௌகரியங்களுக்கு ஓரளவுக்கு குறைவு இருக்காது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். 5-10 சுக்கிரன் மாத முதல் பகுதியில் 9ஆம் இடமான கன்னியில் நீச்சமாக கேத்துவுடன் இணைந்தும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். பெண்களின் தேவைகள் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் தெரியும். திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்த மாத பிற்பகுதி உகந்தது. காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். மாத பிற்பகுதியில் தொழில் வியாபார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாத முற்பகுதியில் சுணக்கங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. 6-9 புதன் 8ஆம் இடமான சிம்மத்தில் மாத முதற்பகுதியிலும் 9ஆம் இடமான கன்னியில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். மாதம் முழுவதும் மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வேண்டும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் நினைத்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய முயற்சி அதிகம் தேவை. மாத பிற்பகுதியில் புதன் உச்சமாக இருந்தாலும் கேத்துவுடன் இணையும் போது இதுவா அதுவா என்ற குழப்பங்கள் மாணவர்களுக்கு ஏற்படலாம். அப்போது பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் இவர்களது ஆலோசனை பெற்று நடப்பது நன்மை தரும். 7 சந்திரன் 7ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 8 சூரியன் மாத முதற் பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இல்லை. கூடியவரை ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸையும் கோபத்தையும் தவிர்த்து எல்லோருடனும் அனுசரித்து செல்வது நன்மை தரும். 4இல் இருக்கும் மீனராகுவாலும் 9இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் விலக தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பிரதோஷ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 2, 3, 30. அன்பார்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு படிப்பினையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் வக்ரகதியில் வேறு இருக்கிறார். 1.5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. முயற்சிகள் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டி வரும். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதீர்கள் என்பது போல் விடாமுயற்சி ஒன்றே உங்களுக்கு மேன்மை தரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க நியாயமான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஏதாவது குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். நேர்மையும் உண்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு நன்மை தரும். 2-11 குரு 4ஆம் இடமான ரிஷபத்தில் அர்த்தாசிரம குருவாக இருக்கிறார்.
இருந்தாலும் பணவரவுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ யோசித்து எதையும் செய்யவும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவும் செய்யாதீர்கள். ஏனெனில் 2இல் இருக்கும் மீன ராகு இதை செய்வார். உங்களை பெரட்டி பெரட்டி பேச வைப்பார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 8ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் இதுவரையில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பார்வையும் இருப்பதால் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. 3-10 செவ்வாய் 5ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். மன மகிழ்ச்சி பெருகும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார வகையில் மேன்மையே அமையும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மனமகிழ்ச்சி பெருகும். 4-9 சுக்கிரன் 8ஆம் இடமான கன்னியில் நீச்சமாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் வகையில் யோசித்து செயல்படவும். தாயின் உடல் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பது மாத முதற் பகுதியில் அரிது. மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான துலாத்துக்கு பெயர்ச்சியாகி மூல திரிகோணத்தில் ஆட்சியாகும் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையே செய்வார். சுக சௌகரியங்கள் மேம்படும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் மாத பிற்பகுதியில் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் மாத பிற்பகுதியில் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மாத பிற்பகுதியில் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கும் மாத பிற்பகுதியே மேன்மை தரும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த மாத பிற்பகுதியே நன்மை. காதல் வாழ்க்கை மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு மேடு பள்ளம் இல்லாமல் ஓடும். 5-8 புதன் மாத முதல் பகுதியில் 7ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கன்னியில் உச்சமாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி மாணவர்களுக்கு மேன்மை தரும். கல்வி கேள்விகளில் மாணவர்கள் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் படிக்கும் சூழ்நிலை அமையும். மாத பிற்பகுதி அவ்வளவு சாதகமாக இல்லை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். குழந்தைகள் வகையில் அலைச்சல்கள், விரயங்கள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. 6 சந்திரன் 6ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. 7 சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான கன்னியில் கேத்துவுடன் இணைந்தும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். மாத பிற்பகுதியில் கணவனானால் மனைவிக்கோ, மனைவியானால் கணவனுக்கோ உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நலம் தரும். 2இல் இருக்கும் மீனராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிகேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஜென்மச்சனி, 2இல் ராகு, 4இல் குரு என சாதகமில்லாத நிலைகள் இருந்தாலும் மற்ற சில மாத கிரகங்களின் தயவால் ஓரளவுக்கு இந்த மாதம் நன்றாகவே ஓடும். பிரதோஷ வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 5, 6. அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குரு 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை செய்யும் இடத்திலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையே இருக்கும்.
வேலை மாறுவோமா, இந்த வேலையில் நமக்கு முன்னேற்றம் இல்லையே, நன்மை தரவில்லையே என்று மனதுக்குள் ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். குரு பார்வை 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இருக்கும் இடம் சரியாக இல்லாவிட்டாலும் பார்க்கும் இடம் 7ஆம் இடத்தில் விழுவதால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சனி பார்வையும் 9ஆம் இடமான விருச்சிகத்துக்கு கிடைப்பதால் உரிய மருத்துவ உதவி எடுப்பது நன்மை தரும். 11ஆம் இடமான மகரத்துக்கு கிடைக்கும் குரு பார்வையால் உங்களது நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 11, 12 கூடிய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் அமர்ந்து விரயங்கள், அலைச்சல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் வக்ரகதியில் வேறு இருக்கிறார். எந்த வேலையை எடுத்தாலும் இழுபறி, தாமதம். 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். ஒருவருக்கொருவர் குடும்ப உறுப்பினர்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. உங்கள் செயல் நடவடிக்கையால் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. 2, 9 கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் அமையும். சிற சொத்துக்கள் அமையும் யோகமும் உண்டு. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 3, 8 கூடிய சுக்கிரன் மாத முதல் பகுதியில் 7ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான துலாத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதுமே பெண்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. பெண்கள் உடல்நிலையில் கவனம் வைக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது. திருமண ஏற்பாடுகளை தள்ளி வைப்பது நலம் தரும். காதல் வாழ்க்கையும் அவ்வளவு சுமூகமாக இருக்காது. முயற்சிகள் வெற்றி அடைய மிக கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முரண்படுவர். 4, 7 கூடிய புதன் மாத முதற் பகுதியில் 6ஆம் இடமான சிம்மத்திலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான கன்னியில் உச்சமாகி கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்களுக்கு கல்வி கேள்விகளில் மேன்மையே. அவர்கள் நினைத்த இடத்தில் நினைத்த பாடங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முடிவுகள் எடுப்பதில் மாத முதல் பகுதி மேன்மை தரும். பிற்பகுதியில் கேதுவுடன் இணைந்த புதன் குழப்பங்களை கொடுக்கலாம். அந்த நேரத்தில் பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நலம் தரும். சுகசௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 5 கூடிய சந்திரன் 5ஆம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதப்படுவீர்கள். 6 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 6ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான கன்னியில் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும். உடல்நிலையில் உஷ்ண சம்பந்தமான சில கோளாறுகள் ஏற்பட்டு மறையலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும், யாருக்கும் கடனுக்கு ஷூரிட்டியாக இருக்க வேண்டாம். ராசியில் இருக்கும் மீன ராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், முருகன் வழிபாட்டோடு துர்க்கை, ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 7, 8, 9 காலை 11:30 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம்.
நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.